ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் கலர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம இன்னும் பார்க்கல, அப்படி தானே? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணல, பேக்ரவுண்ட் ரிப்பீட் கொடுக்கல, அதே மாதிரி பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டும் கொடுக்கல, பேக்ரவுண்ட் பொசிஷனும் கொடுக்கல. ஸோ நம்ம சிஎஸ்எஸில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி இந்த பேக்ரவுண்ட்ஸ். ஸோ பேக்ரவுண்டில் கலர் செட் பண்ணுறது, இமேஜ் செட் பண்ணுறது, அந்த இமேஜ் ரிப்பீட் ஆகாமல் தடுக்கிறது, அதுக்கப்புறம் அது ஸ்க்ரோல் ஆகாமல் அட்டாச் பண்ணுறது, கடைசியாக அதனுடைய பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்குது, ஸ்க்ரோலிங் பொசிஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே எக்ஸசைஸில் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அதுதான் பண்ணியிருந்தோம். ஸோ பாடி மொத்தத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் சம்திங் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அப்படி தானே? பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது பேக்ரவுண்ட் இமேஜ் போயிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் காப்பி பண்ணி கொடுத்த இமேஜ் இருக்கா? ஸோ அந்த இமேஜ் எடுத்துங்க, இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த ஃபோல்டரில் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். எடுத்து ஏற்கனவே வச்சுருக்க இமேஜை இன்றைக்கி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜ் எடுத்து பேஸ்ட் பண்ணு. ஸோ இமேஜை எப்படி நம்ம பேக்ரவுண்டாக செட் பண்ணுறது? ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கலரை மட்டும் வச்சு வெப்சைட் க்ரியேட் பண்ண மாட்டாங்க, பேக்ரவுண்டில் இமேஜும் ஆட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது? ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே ஆட் பண்ணுவோம் அப்படின்னா பாடிக்குள்ளே தான். ஸோ இருக்கிற அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த போர்ஷனில் தான் இமேஜை நம்ம பேக்ரவுண்டாக செட் பண்ணுவோம். ஸோ பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிற சின்டாக்ஸ் கொடுக்க போகிறோம். இங்கே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்? பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா கலர் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ கொடுப்போம், ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்துருப்போம். இங்கே ப்ராப்பர்ட்டிங்கிறது பேக்ரவுண்ட் இமேஜ் தான் ப்ராப்பர்ட்டி. வேல்யூவில் யூஆர்எல் ப்ராக்கெட்டில் அந்த இமேஜோட நேம் கொடுக்கணும். அந்த இமேஜ் நம்ம வச்சுருக்கிற HTML டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துல இருக்கணும், சேம் ஃபோல்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம செக் பண்ணிடலாமா? இதுக்கான ஒரு எக்ஸசைஸ் பார்த்துருவோம். கொஞ்சம் கவனி. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது? ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம பழைய HTML டாக்குமெண்ட்டை எடுத்துங்க, அதில் ஸ்டைல் டேகை ஓப்பன் பண்ணு. ஸோ ஸ்டைல் டேகில் அந்த எலமெண்ட் செலக்டரில் பாடியே செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் பேக்ரவுண்ட் இமேஜ், ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். ஸோ யூஆர்எல்ல அந்த இமேஜோட நேமை டைப் பண்ணோம் டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மார்ஜின் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மார்ஜின் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த இமேஜோட ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கணும். ஸோ அது 100 பிக்சல் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை டைப் பண்ணுங்கள், நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ கவனி. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டோம். ஸோ யூஆர்எல்ல இமேஜோட நேம் கொடுப்போம். ஸோ நேம்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, ஆனால் இமேஜ் மட்டும் இந்த HTML டாக்குமெண்ட் இருக்கிற ஃபோல்டரில் இருந்திருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் அவுட்புட் வரலையோ அவங்க முதல்ல அதை செக் பண்ணு. இமேஜ் அதே ஃபோல்டரில் லொக்கேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இமேஜோட எக்ஸ்டென்ஷனை தப்பாக கொடுத்துருப்பீங்க, இல்லை நேமே தப்பாக கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் இமேஜ், பாடிக்குள்ளே பேக்ரவுண்டில் இமேஜை நம்ம செட் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். கூட என்ன கொடுத்துருக்கோம்? மார்ஜின் லெஃப்ட் சைடு 100 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைனா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கும், எக்ஸாக்ட் அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதே இமேஜ் தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், நான் இதே இமேஜ் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். வேறு இமேஜ் இருக்கா?
ஸோ எனக்கு நான் கொடுத்த இமேஜோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 100 பிக்சல் கொடுத்துருந்தேன் இல்லையா, 100 பிக்சல் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி அந்த மார்ஜின் கிடச்சிருக்கு. 100 பிக்சல் இது லெஃப்ட் சைட்லேருந்து இது வரைக்கும் உள்ளதான் அந்த 100 பிக்சல், அது எனக்கு இமேஜில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட். கொஞ்சம் கவனி, இதிலே பண்ணிடலாம் பாரு. ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட். இப்போ பேக்ரவுண்டில் நம்ம செட் பண்ணியிருக்க அந்த இமேஜ் 2 விதமாக ரிப்பீட் ஆகும். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் ரிப்பீட் ஆகலாம், ஒய் ஆக்சிஸில் ரிப்பீட் ஆகலாம். எக்ஸ் ஆக்சிஸில் அப்படின்னா இமேஜுக்கு பக்கத்துலேயே அடுத்த இமேஜ் இருக்கும் ரைட் சைடு. ஒய் ரிப்பீட் அப்படின்னா டாப்பு பாட்டமில் வரும். ஓகேவா? அதுக்கு முதல்ல இமேஜோட சைஸ் வந்து சின்ன சைஸாக இருந்தால் தான் இந்த ரிப்பீட் நடக்கும். இமேஜோட சைஸு உங்கள் ஸ்க்ரீன் சைஸுக்கு இருந்தது அப்படின்னா ரிப்பீட்டுங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஸ்க்ரீன் சைஸ் வந்து 768 × 720 என்னோடய ரெசல்யூஷன். ஸோ உங்களோட டெஸ்க்டாப்போட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 × 720. ஓகேவா? ஸோ அப்போது இமேஜோட சைஸு அந்த சைஸுக்கு எக்ஸாக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் அந்த இமேஜ் வந்துடும், ரிப்பீட் ஆகாது. இதுவே அந்த இமேஜோட சைஸு 400 பிக்சல் × 300 பிக்சலாக இருந்தது அப்படின்னா 1080 பிக்சலில் 400 பிக்சல் மட்டும்தான் அங்கே ஃபிக்ஸ் ஆகும், மீதி இருக்கிற ஸ்பேஸில் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இமேஜோட சைஸே பெருசாக இருந்ததுன்னா ரிப்பீட் ஆகிறது தெரியாது, இமேஜோட சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா ரிப்பீட் ஆகிறது தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ரிப்பீட் எக்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ரிப்பீட் எக்ஸ் கொடுக்குறேன். அதே சேம் எக்ஸசைஸில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் எக்ஸு. ஸோ எக்ஸ் அப்படின்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு இருக்கிற இடத்துல அந்த இமேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு மீதி எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துல ரிப்பீட் ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு இப்படி இருக்கு இல்லையா, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஃபுல் சைஸுக்கு இருக்குது. நான் வேறு இமேஜை செட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு சின்ன சைஸ் இமேஜ் எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். என்ன சைஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ரெசல்யூஷனை பார்த்தீங்கன்னா 1200 × 1076 இருக்குது. நான் அதை விட சின்ன இமேஜாக எனக்கு வேணும். இது ஓகே. என்கிட்ட அயன்மேன் ஒரு இமேஜ் இருக்குது, WEBP. அந்த இமேஜை இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஹரிசாண்டல் ரிப்பீட் கொடுக்கும்போது இப்போ என்ன ஆச்சு தெரியுதா? ஆக்சுவலாக இது ஒன்று தான் நான் என்கிட்ட இருந்த இமேஜ், இந்த ஒரு இமேஜ் தான். ரிப்பீட் எக்ஸ்னு கொடுத்தோன்னே எக்ஸ் நான் ஹரிசாண்டல் தானே. ஸோ இங்கே இருந்த ஸ்பேஸில் இன்னும் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுற மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. இன்னமும் இந்த இமேஜ் சின்னதாக இருந்ததுன்னா எப்படி இருக்கலாம்? இப்போ நான் அதுக்கான ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன இமேஜ், ஒரு சூப்பர்மேன் இமேஜை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இதுவே பெருசாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா டவுன்லோட் பண்ணால் குவாலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நான் சூப்பர்மேன் அப்படின்னு ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். அந்த இமேஜை நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து PNG டைப்பில் இருக்குது.
ஸோ இப்போ நான் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இமேஜை காணும். ஆக்சுவலாக நான் லொக்கேஷனை மாற்றி சேவ் பண்ணிட்டேன், அதான் காணும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு சூப்பர்மேன் வந்துடுவார். ஓகேவா? ஸோ இப்போ இமேஜோட சைஸ் சின்னதாக இருக்கும்போது ரிப்பீட் ஆகிறது அதிகமாக இருக்கும். அதோட சைஸ் எவ்வளவோ அதை பொறுத்து. இமேஜோட சைஸ் பெருசாக இருந்ததுன்னா ரிப்பீட் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நான் இதிலே வந்து ரிப்பீட் ஒய் கொடுக்குறேன். ரிப்பீட் எக்ஸை வந்து நான் கமெண்ட்டாக மாற்றிட்டு ரிப்பீட் ஒய் கொடுத்துருவோம். ஸோ இப்போ கவனி. ஸோ நான் இப்போ ரிப்பீட் ஒய் ஆக்சிஸ். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அயன்மேன் அப்படியே சரி சூப்பர்மேன் இங்கே வெர்டிக்கலாக வந்துடுவார். வந்துட்டாரா? ஸோ வெர்டிக்கலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் கம்மி. ஓகேவா? ஸோ ஹரிசான்லாம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, ஒரு ரிப்பீட் ஆகும். சரி இப்போ இதே வந்து ரிப்பீட்டை நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஒரு டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ரிப்பீட்டே நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன், அதாவது கமெண்ட்டாக மாற்றிடுறேன் ரிப்பீட்டை. ரிப்பீட்டே கொடுக்கல. ஸோ இப்போ என்ன நடக்குது, ஸோ நோ ரிப்பீட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட அவுட்புட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மார்ஜின் நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அவுட்புட் வருதான்னு செக் பண்ணு.